பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதல் வாரத்தில் நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் நேரடியா ஆண்டவர் சொல்றது போல இல்லாவிட்டாலும் இந்த வசனத்தின் ஆழத்துல கர்த்தருடைய உண்மைத்துவத்தையும் அவருடைய மாறாத குணத்தையும் குறித்து நாம வாசிக்கும் பொழுது அதனால நமக்கு கிடைக்கிற சில ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே மாதிரி பைபிள்ல சொல்லியிருக்குது, ஜோடி இல்லாத வசனம் இல்லை. அப்போ ஒரே வசனம் இன்னொரு இடத்துல ஜோடியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 சாமுவேல் 15:23. 29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை, மனமாற அவர் ஒரு மனுஷனும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த 2 வசனமும் எதை முக்கியப்படுத்துறது அப்படின்னா, ஆண்டவருடைய பொய் சொல்லாத ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. 2வது, மனுஷனை போல அவர் அடிக்கடி மனமாறுகிற தேவன் அல்ல என்பதையும் இந்த வசனம் தெளிவா சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, மருந்தும் விருந்தும் 3 நாள், மருந்தும் விருந்தும் 3 நாள். சிலர் வாரக்கணக்கில் வீட்டில் இருந்துக்கிட்டு கொடுக்குறத சாப்பிட மாட்டாங்க. என்ன டெய்லி சாம்பார் தான் வைப்பீங்களா உங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி கறி எடுக்க சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாள் சிக்கன் போட்டோம்னா சிக்கன் தான் உங்க ஊரில் விற்குமா? மட்டன் எல்லாம் என்ன செய்யாதா, விற்காதா? அப்போ சீக்கிரம் புறவிட்டு போங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு மனம் இருந்தா கூட எப்படா சொல்றது அப்படிம்பாங்க. ஆனா சென்னையில் உள்ள ஒரு விசேஷம் என்னன்னா, நீங்க வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த வீட்டு ஓனரை எப்ப புறப்படுறீங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியோ மனிதனுடைய மனம் அடிக்கடி மாறும். அத திரைப்படக்காரன் சொல்றான், மனம் ஒரு குரங்கு. அதாவது குரங்கு எப்பயுமே ஒரு மரத்தில் இருக்காது, அடிக்கடி அப்படி தாவிக்கிட்டே இருக்கும். சபையில பிரசங்கம் கேட்கும் போது இருதயத்தில் நினைக்கிறோம், இனிமே இப்படித்தான் வாழணும் அப்படின்னு. சபையை விட்டு வெளியே போன உடனே கம்ப்ளீட்டா மறந்துடுறோம், அந்த மனம் மாறி போகுது. ஆனா நம்முடைய தேவனை குறித்து இந்த 5வது மாதத்துல நாம வாசிக்கிற ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்ன சொல்லுகிறது இல்ல, பொய் சொல்லுகிறது இல்ல. அப்ப நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், வேத புஸ்தகத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வாயினால சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை பொய் சொல்லவே சொல்லாது. இயேசு சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகும், என் வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, ஒளியாது. அப்ப ஒளியாத வார்த்தைய எந்த மனுஷனும் நாம நம்பலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை நம்பிக்கைக்குரிய வார்த்தை. ஆகவே அந்த வார்த்தை ஆண்டவர் பொய் சொல்லாதனால அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும் பொய் சொல்லாது. மனுஷன் ஒருத்தன் தான் பொய் சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் 116வது சங்கீதம் 11வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றான், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். எப்படி? எந்த மனுஷனும் அப்படின்னா பைபிள்ல மனிதர்களை 2ஆம் வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, 118வது சங்கீதம் 8வது வசனமும் 118வது சங்கீதம் 9வது வசனமும் வேதத்தின் நடு மையமான வார்த்தையா சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதம்னு அர்த்தம். அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாம மனுஷர் மேல நம்பிக்கை வச்சா நமக்கு நலம் இல்லை, அது பொல்லாப்பு சேரும். அல்லேலூயா. இப்ப 9வது வசனம் என்ன சொல்லுது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம். மனுஷன் தான் இந்த பிரபு. இந்த பிரபுங்கிறது அவன் கொஞ்சம் மனுஷனை விட கொஞ்சம் அதிகாரத்துல அந்தஸ்துல கொஞ்சம் உயர்ந்தவன். ஆகையினால பிரபுக்களை நம்ம நம்ப கூடாது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நலமான காரியம், நன்மையான காரியம், மனிதர்களை நாம நம்பவே கூடாது. தேவனுடைய
வார்த்தைய, தேவனை நாம நம்பலாம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நாம ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும் அப்படின்னா, உமது சகல பிரசாபத்திற்கும் இல்ல, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரசாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்திருக்கீங்களா? அப்போ வசனத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க வசனத்தை தீர்க்கமா 100க்கு 100 நம்ம நம்பலாம். அந்த வசனம் அப்படியே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எனவே ஆண்டவர் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எப்படி எழுதுகிறாரு? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசித்தா, தம்முடைய குமாரனும் நம்முடைய இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன், ஆமென், உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? கவனிங்க, ஆண்டவருக்கும் நமக்கு என்ன உறவு அப்படின்னா, யோவான் 1:12 படி அவர் அப்பா, நாம யாரு? பிள்ளைங்க. அப்ப அப்பா உண்மையா இருப்பாருன்னா, அவருடைய வித்தாய் பிறந்திருக்கிற அவருடைய பிள்ளைங்களுக்குள்ள 100க்கு 100 அப்பாவுடைய குணம் இல்லாட்டா கூட 100க்கு 1/4% அப்பாவுடைய குணம் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது உடனே நடக்கிற காரியம் இல்ல. சத்தியத்தை அறிய அறிய, சபைக்கு வர வர நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்க திறக்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவருக்கு எப்படி பக்தி வைராக்கியம் இருந்ததோ அதுபோல ஆண்டவருக்காக ஒரு நாள் வாழ்ந்து மடிந்தாலும் இப்படித்தான் வாழ்வே அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம, நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆகவே அவர் உண்மையை தவிர பொய்ய ஒரு நாளும் சொல்ல மாட்டார். 100க்கு 100 அவருடைய வார்த்தையை நாம நம்பலாம் என்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கட்டளை. அல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 132:12 வாசித்தா ஆண்டவருடைய உண்மைத்துவத்தை குறித்து இன்னும் ஆழமா சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய், பைபிள்ல எத்தனையோ பேரை குறித்து வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் குறிப்பிட்ட சிலருடைய பேரை சொல்லி சொல்றாரு. தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் என்ன செய்ய மாட்டார்? தான் இட்ட ஆணையில, தான் சொன்ன வார்த்தையில அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? மாற மாட்டார். நீங்க அப்படி செய்றீங்களோ இல்லையோ, சில புறஜாதிகள் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஏங்க அவங்களுக்கு வாடகை கொடுறீங்க? அவங்க உண்மையா 5ஆம் தேதினா 5ஆம் தேதி கொடுத்துருவாங்க. என்னது வாடகை? அவங்க கொஞ்சம் சுத்தபத்தமா என்ன செஞ்சிடுவாங்க? வச்சுக்கிடுவாங்க. வாடகை கொடுறதுக்கு முன்னாடி என்ன கேட்டா, அதெல்லாம் சும்மாங்க, தெரியாதனமா இப்ப நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா என்ன கேட்காதனால உங்க மேல நம்பிக்கை, நீங்க வீட்டை எப்படியா வச்சிருப்பீங்க? சுத்தமா வச்சிருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு அவங்க வர்றதே இல்லை, ஆனாலும் சொல்றாங்க சுத்தமா இணைஞ்சிருப்பீங்க, வச்சிருப்பீங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய். வீட்டை மாத்திரமல்ல, நாம ஆண்டவர் தங்குற ஆலயமாகிய இந்த சரீரத்தையும் நாம எப்படி வைத்துக் கொள்ளணுமா? பரிசுத்தம். அப்ப தாவீதை குறிப்பிட்டு சொல்ல என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 89வது சங்கீதம் 33வது வசனத்தை வாசிங்க. 89:33. ஆனாலும் ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் என்ன செய்ய? பார்த்தீங்களா? அந்த இடத்துலயும் தாவீதுக்கு குறித்து சொல்றாரு, இந்த இடத்துலயும் சொல்றாரு, ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் என்ன சொல்லேன்? பொய் சொல்ல. அப்ப தாவீதுக்கு மட்டும்தான் பொய் சொல்ல மாட்டாரு, மற்றவங்களுக்கு பொய் சொல்ல அர்த்தமா? இல்ல.
தாவீதை குறிப்பிட்டு சொல்ல ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம்? 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல தாவீதை குறித்து வேறொரு மனுஷன் ராஜாட்ட சாட்சி சொல்றான். வாசிங்க. அகிமெலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும், உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும், உம்முடைய வீட்டில கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? அப்போ ராஜாவுடைய அரமனையில வீட்டில தாவீது எப்படியா நடந்து கொண்டான்? உண்மை உள்ளவனா நடந்து கொண்டான். பைபிள்ல எப்படி வாசிக்கிறோம்? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆண்டவரே எங்களை பரிபூர்ணமா ஆசீர்வதியும் அப்படின்னு செபிக்காமலேயே ஆண்டவருடைய காரியங்களில நாம உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் உண்மையுள்ள மக்களுக்கு ஆண்டவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆகவே தான் 2 இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய தாவீது, அவனுக்கு நான் கிருபையை கட்டளையிட்டேன், மனமாற மாட்டேன். ஏன்னா அவன் என்னுடைய காரியத்துல மனமாறல. இப்படி பைபிள்ல ரொம்ப பேர் தங்களுடைய எஜமான்களுக்கு உண்மையா இருந்திருக்காங்க. தாவீது செஞ்ச தவற மறைக்கிறதுக்கு யுத்த காலத்துல இருக்கிற ஒரு பேர் என்ன பேரு, உரியாவுடைய புருஷனை கூப்பிடுறாரு. உரியா தானே? உரியாவை கூப்பிடுறாரு. பிரதர், யுத்தம் எப்படி நடந்துச்சு? யுத்தம் நல்லா நடக்குதியா? ஆண்டவர் கூட இருக்கிறாரு, நாங்க யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்க வீட்டுல போய் கால் சுத்தம் பண்ணி 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறதுக்கு முன்னாடி உச்சிதமான பொருள்கள் எல்லாம் அங்க என்ன செய்யறான்? அனுப்புறான். கடைசியில பார்த்தா பைபிள்ல வாசிக்கிறோம், உரியா அரமனையில உள்ள ஊழியக்காரருடனே கூட அரமனையில படுத்துக்கொண்டான். எப்பா, உன்னை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். அவன் சொல்றான், என் ஜனங்கள் யுத்த களத்துல மடிந்து கொண்டிருக்கும் போது நான் வீட்டில போய் சந்தோஷமா இருக்கிற காலமா இது அப்படின்னு அரமனைக்குள்ளேயே நான் படுத்துக்கொண்டேனுங்கிறான். அல்லேலூயா. அப்ப என்ன, நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல நான் நின்று யுத்தம் பண்ணுவதை விட்டுட்டு நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறது நல்லது அப்படின்னு வீட்டை காட்டிலும் மனைவியை காட்டிலும் தன்னுடைய சொந்த சுகத்தை காட்டிலும் தேவனுடைய நாடு முக்கியம், நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு பிறர் நலம் கருதவனா இருந்தான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட உண்மை உள்ள மனுஷனை அநியாயமா கொன்னது தாவீது. அல்லேலூயா. ஆமென். தாவீதை குறித்து சொல்லும் பொழுது இந்த ஒரு காரியத்தை தவிர அவன் எனக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இன்றைக்கு நமக்காக ஆண்டவர் வைராக்கியம் பாராட்ட வேண்டும், நமக்காக ஆண்டவர் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய காரியங்கள்ல தாவீதை போல உரியாவை போல உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்ப வசனத்துல பார்ப்போம். முதலாவது குறிப்பு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவன் பொய் சொல்லாட்டா அதுல நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இது வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்ளும். தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல அப்படிங்கிறது வாக்குத்தத்தம் போல நமக்கு தெரியல. அப்படின்னா ஆண்டவர் பொய் சொல்லாதவர் என்பதை 2 வசனத்தின் மூலமா நாம உறுதிப்படுத்தி கொண்டோம். ஆண்டவர் பொய் சொல்லாட்டா நமக்கு என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவர் உண்மையை பேசினா, உண்மையை சொன்னா நமக்கு என்ன ஆசீர்வாதம்? அத சங்கீதக்காரன் சொல்றாரு. 119வது சங்கீதம் 49வது வசனத்தை வாசிங்க. 119 49. 50வது வசனம், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். போதும். கர்த்தருடைய வசனத்தை குறித்து என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தையை நினைத்தருளும்.
அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற கட்டளை என்னன்னா, அவருடைய வார்த்தைய வசனத்தை நம்ம 100க்கு 100 என்ன செய்யணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். அது பொய் அல்ல, அது மெய். அதை நம்பினா நமக்கு ஆசீர்வாதம்னு விசுவாசிக்கணும். தாவீது சொல்றார், நான் அப்படி விசுவாசித்ததுனால என்னுடைய சிறுமையில் அது எனக்கு என்னவா இருக்குது? ஆறுதலா இருக்கு. அப்ப நல்லா கவனிக்கணும். விசுவாசிகளுக்கு மனசு சரியில்லை அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டிய முதல் உதவி என்ன? வீட்டை முதல்ல போட்டணும். வீட்டை முதல்ல போட்டு உங்களை பார்க்க ஒருத்தரும் வரமாட்டாங்க. கொஞ்ச நேரம் செபிக்கலாம்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, பைபிள் படிக்கலாம்னு ஆரம்பிச்சீங்கன்னா 1008 பேர் வந்து கதவு தட்டுவாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது? செபிக்க கூடாதுங்கிறது நம்முடைய எதிராளியுடைய எண்ணம். ஆகையினால என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னாரு, தாப்பா உள்ள போட்டிருந்தா தட்டி போன் பண்ணி திறக்க சொல்றாங்க. அதனால இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளணும்னா புறவாசல் வழி வந்து முன் வாசல்ல பெரிய பூட்டா போட்டுட்டு இந்த வாசல்ல வந்து உள்ள இருந்துக்கணும். அப்போ ஓரளவுக்கு ஞானம் உள்ளவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, பூட்டு கிடக்குது, ஐயா என்ன செய்யல. நாம சொல்ற பேரெல்லாம் பரிசுத்த, நாம சொல்ற பொய்யெல்லாம் பரிசுத்த பொய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் முதல்ல சொன்னோம்ல, ரொம்ப நாள வேலைக்கு இருந்தவனே வேலை வாங்கி கொடுத்தா 2 நாள்ல திரும்பி வந்துட்டான். என்ன அப்படின்னா, அவர் சீட்டு கம்பெனி நடத்துற வேலை. அப்ப சீட்டு எடுத்துட்டு டக்குன்னு சீட்டு எடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இவர் என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டார். நாளைக்கு போன் பண்ணிட்டு வாம்பார். இவர் போன் பண்ணி, ஐயா இருக்காராப்பா அப்படின்னு போன்ல கேட்கிறாரு. ஐயா சொல்றாரு, பையன் 2 முறை 3 முறை சொல்லி பார்த்தான். ஒரு நாளைக்கு 50 முறை 60 முறை என்ன செய்ய சொல்றாரு? போய் சொல்ல சொல்றாரு. ஐயா இந்த வேலைக்கு நமக்கு என்ன செய்யாது? ஒத்துப்பட்டு சாவி கொடுத்து வந்தான். என்னப்பா வேலாச்சு? ஐயா ரொம்ப பொய் சொல்ல வேண்டிய வேலையாக்க வாங்கி கொடுத்தீங்க, அதனால தயவு செய்து பொய் சொல்லாத வேலையா என்ன செய்யுங்க, வாங்கி கொடுங்கன்னு வந்துட்டான். அவன் வந்ததுக்கு ஏற்ப இன்னொரு வேலை பொய் சொல்லாத வேலையா கிடைச்சது. ஏன் தெரியுமா? அவன் அதை வெறுத்தான், ஆண்டவரை நேசித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது 119 சொல்றாரு, பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும். இத சத்தியத்தை அறிந்தவங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா வாழணும்னு நினைக்கிறவங்க தான் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு வாசித்த அந்த சங்கீதத்துல, அநேகம் 1000 பொன் வெள்ளியை காட்டிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. அப்போ உலக பிரகாரமான ஒரு கொண்டாட்டத்துக்கு போனோம், ஒரு கல்யாணத்துக்கு போனோம், ஒரு விசேஷத்துக்கு போனோம், 4 பேரோட பேசி சந்தோஷமா, அது இல்ல. ஆண்டவருடைய வார்த்தையின் பேர்ல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை இவனுக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, ஆண்டவர் பொய் சொல்லல, அவருடைய வசனமும் பொய் சொல்லாது. அந்த வசனத்தை ஆண்டவர் நம்ப பண்ணிருக்கிறாரு. அதை நினைச்சருளும்னு சங்கீதக்காரன் சொல்றான். அப்ப ஆண்டவருடைய வசனம் ஆண்டவரால சொல்லப்பட்டது, அது ஒரு நாள் என்ன சொல்லாது? பொய் சொல்லாது. இந்த வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன், ஆகவே மகிழ்ச்சியா இருக்கேங்கிறார். நம்முடைய முற்பிதாக்களை குறித்து பைபிள் என்ன இருக்குது அப்படின்னா, நம்முடைய முற்பிதாக்களும் கர்த்தருடைய பொய் சொல்லாத வார்த்தையை நம்பினதுனாலதான் அவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 22வது சங்கீதம் 4வது வசனம். 22வது சங்கீதம் 4வது வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வச்சாங்க, நம்பின அவர்களை நீர் என்ன செய்தீர்? விடுவித்தீர். அல்லேலூயா. ஒரு செய்தியில கேட்டேன், அந்த செய்தியில என்ன சொன்னாங்க அந்த செய்தியாளர் அப்படின்னா, அகல் ஆராய்ச்சி நடத்தினாங்களாம். அப்போ தானியேல் இருந்த அந்த ராஜாவுடைய எல்லைக்குட்பட்ட அந்த இடத்துல அகலாராய்ச்சி நடத்தும் பொழுது சிங்க கெவியை கண்டுபிடிச்சாங்களாம். அந்த சிங்க கெவியில 2 திக்கமும் ஒரு கல்வெட்டு,
அந்த கல்வெட்டுல யார் யாரெல்லாம் இந்த சிங்கக்கவியில விழுந்து போடப்பட்டு சிங்கத்தினால் சாகடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற பெயர் அங்க இணைஞ்சிருக்குதான், எழுதியிருக்கிறதாம். அந்த பெயரை நல்லா சுத்தி சுத்தி வாசித்து பார்த்தா தானியேல் பெயர் அங்க இல்ல. அல்லேலூயா. அப்ப என்ன உண்மை அப்படின்னா, ரொம்ப பேர் தானியேலை சிங்கத்தின் கவியில போட்டாங்க, சிங்கம் அவனை சேதப்படுத்தல அப்படிங்கிறத ரொம்ப கிறிஸ்தவங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு சரித்திரம் சாட்சி சொல்லுது. எத்தனை பேர் சிங்கக்கவியில செத்தாங்கிற பேர் இருக்குது, ஆனா சிங்கக்கவியில போட தானியேலுடைய பேர் இல்ல. ஏன்னா அவர் சாகல. அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை கர்த்தர் என்ன செய்தார்? கட்டி போட்டார். தேவ பிள்ளைகளை சோர்வடைய செய்யற பல சிங்கங்கள் நமக்கு பக்கத்துல இருக்குது. சிங்கம் கெர்ச்சிக்கும். சிங்கம் என்ன செய்யும்? கெர்ச்சிக்கும். யார் பயப்படாத இருப்பான்? ஆண்டவருடைய பிள்ளைகளாய நாம ஒருத்தர் தான் சிங்கத்தின் கெவி, சிங்கத்தின் வாயை கட்டக்கூடிய வல்லமைய கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்திருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா வந்து சொல்லுச்சு, ஐயா நான் சொல்ற மாதிரி ஜெபம் பண்ண முடியுமா? ட்ரை பண்றேன் சொல்லுங்க அப்படின்னு. மாமியார் வாயை கட்டணும் அப்படின்னு. நானும் சோர்ந்துடாம சொன்னேன், சாப்பிட முடியாமலா பேச முடியாமலா அப்படின்னு கேட்டேன். அல்லேலூயா. இல்ல என்ன குறிச்சு திட்டாம இருக்கணும், அதுக்கு ஜெபம் பண்ணா போதும். அதுக்கு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே உம்முடைய மகள் உமக்காக வாழுகிற மகள், அதனால இல்லாத பொல்லாத இந்த மகளுக்கு விரோதமா அவங்க என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி பேசாத இருக்கும்படி கட்டுகிறேன். பரலோகத்தில் அது என்ன செய்யப்பட்டது? எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் என்ன செய்தீர்? அப்ப இது என்னத்தை நமக்கு போதிக்கிறதுன்னா, நீங்களும் நானும் கஷ்டமான நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை அந்த கஷ்டமான நேரத்திற்கு ஏற்றாப்புல ஒரு வசனம் வாக்குத்தத்தம் இருக்கும் இல்ல, அதை உண்மையா நம்பணும். அல்லேலூயா. விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். அதே 22வது சங்கீதம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினா வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டாம்? வெட்கப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன முறை பிரான்ஸ் தேசத்துல ஒரு கருப்பாளு சபைக்கு போகும்போது 4 செய்தி எனக்கு கொடுத்தாங்க. அந்த 4 செய்திக்கு அவங்க கொடுத்த காணிக்க 80,000 ரூபாய். எவ்வளவு? 80,000 ரூபாய். அந்த செய்தியில எந்த இடத்திலும் உதாரணத்துக்கோ மற்ற எந்த காரியத்துக்கோ நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லாம, இந்த இதுக்காக செபிச்சு கொள்ளுங்க அதுக்காக செபிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லாம கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லிட்டு இறங்கிட்டேன். அது அவரை கொஞ்சம் சிந்திக்க வச்சது. வந்தவங்கலாம் எவ்வளவோ தேவையில சொல்லுவாங்க, நீங்க அந்த தேவையெல்லாம் சொல்லலையேன்னாங்க. என் தேவையை சொன்னா அவங்களால கொடுக்க முடியாது, அவ்வளவு. ஒன்னா ரெண்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு சபைக்கு முன்னாடி, அப்ப இந்த பாஸ்டர் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 30 பிள்ளைங்க பைரட்டா வாங்க, 30 பிள்ளைகளுக்கு படிக்க என்ன செய்யறேன்? உதவி செய்யறேன். நான் அப்படியே நம்பி, யார் வார்த்தைய? பாஸ்டர் வார்த்தைய அப்படியே நம்பி வந்த உடனே மற்ற வேலை பார்க்காம 30 பிள்ளைகளுடைய பைரட்டா போட்டோ வாங்கி அனுப்பிட்டேன். ஏறக்குறைய 1 வருஷம் முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும், இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும். 2-3 ஐயா ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது, ஒரு ஃபார்ம் ஒன்று வாங்கல, என்னாச்சு? தோ கடல் கடந்து வரணும், பிரான்ஸ் கொஞ்சம் தூரமா இருக்குது. அப்பா ஃப்ளைட்டே 9 மணி நேரமா அங்க இருந்து இங்க வர்றதுக்கு, துபாய் வர்றதுக்கு, துபாயில இருந்து 4 மணி நேரம். 9 நாள் எத்தனை? 13
மணி நேரம் ஃப்ளைட்ல 3000 கிலோமீட்டர் வேகத்துல பறந்து வருது. அப்போ கொஞ்சம் லேட்டா தான் வரும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், வரல. அல்லேலூயா. ஆனாலும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமா, எனக்கு இல்ல, மற்றவங்களுக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம வெட்கப்பட்டு போகாதிருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை முழுக்க முழுக்க நாம என்ன செய்யணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். அது பொய் அல்ல, அது மெய். ஆமென். 26வது சங்கீதம் முதல் வசனத்துல வாசிக்கிறோம். 26வது சங்கீதம் முதல் வசனம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் தள்ளாடுவதில்லை. அல்லேலூயா. அப்போ உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், உம்மை நம்பி தள்ளாடுவதில்லை. வாழ்க்கையில எந்த விதத்திலும் கர்த்தரை, அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை நம்பினவர்கள் தள்ளாடி போவதே இல்லை. அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் ஃபாதர் பாடினாரு, நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் வசனோ, நம்புகிறேன் உன் வசனோ, நம்பிக்கைக்கு உரிய சொந்த ஆற்றலை நம்பவில்லை. ஆமென். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். செய்தவரே வாக்குமையெல்லாம் வார்த்தைதானே, வாக்கு தத்தம் செய்தவரே வார்த்தைதானே, நம்பிக்கைக்கு உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் நம்பும் நம்பிக்கைக்குரியவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்துல அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தவறி போகாது என்பதை நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8:56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அறின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போனதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமா, ஒண்ணு கூட என்ன செய்யல, தவறி போனதே இல்லை. ஆண்டவரே, எங்க வாயில தவறி போடாத உன் வார்த்தையை போடுங்கப்பா. சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறலங்கிறாங்களே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால தான் அன்னைக்கு கழுதையை தேடி போன சவுல், இங்க யாராவது தேவ மனிதர்கள் இல்லையா, அவங்கள போய் பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட போனவன் சொல்றான், தேவனுடைய மனுஷனை பார்த்துட்டு வர்றதுக்கு காணிக்கை இல்லையே, அவர்கிட்ட போய் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறான். இருக்குது, அவரை பார்த்து நான் சொல்றேன் அப்படிங்கிறான். அவரை போய் பார்த்தா இவங்க கழுதையை தேடி போனாங்க, ஆனா இவங்களுக்கு கிடைச்ச புதையல் என்ன அப்படின்னா இஸ்ரவேலின் ராஜாவாக மாத்தி விட்டார். அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு தேவ மனிதர்கள் என்ன சொன்னார்களோ அது அப்படியே நடந்தது. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தையா இருந்தது, அது தேவனுடைய வார்த்தையா இருந்தது, அது அப்படியே நடந்தது. ஆகவே நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தை. அவர் ஒரு நாளும் பொய் சொல்லாதவர். அந்த வார்த்தையை நம்பி நாம வெட்கப்பட்டு போக வேண்டாம். அந்த வார்த்தையை நம்பினா நமக்கு விடுதலை உண்டு, அந்த வார்த்தையை நம்பினா நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. இரண்டாவதாக அங்க வாசிக்கிறோம்,
மனம் மாற அவர் ஒரு மனுஷனும் அல்ல. உலக காலத்தை மனிதர்கள் எப்படி பிரித்திருக்காங்க அப்படின்னா, இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இந்த 3 காலத்திலும் மனிதன் மாறிவிடுகிறான். அல்லேலூயா. இந்த 3 காலத்திலும் மாறாதவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா, ஆமென். அப்போ 4 மாசமா நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தினவர் 5வது மாதத்துல அவர் சோர்ந்து போயிட்டு நீ பாத்துக்கோப்பான்னு சொல்றதே இல்லை. அல்லேலூயா. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி வருவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் செட்டையில அடித்து எழும்புவனாலும் சோர்ந்து போகார்கள். அப்படியானால் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை 3 காலத்துக்கும் நாம நம்பலாம். 3 காலத்துக்கும் நாம நம்பலாம். மனிதர்கள் மாறிவிடுவார்கள். முதல்ல நான் சொன்னது போல அவர் மனுஷனா இருந்தாலும் மாறுவான், பிரபுக்களா இருந்தாலும் மாறுவான். அது இன்னொரு இடத்துல நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்க அப்படின்னு. அதுக்கு உதாரணமா இயேசு கிறிஸ்து எத்தனை சீசர்களை முதல்ல தெரிந்து கொண்டார் அப்படின்னா 70 பேர் இருக்குது. எத்தனை பேர்? 70 பேர். இந்த 70 சீசர்கள் 12 சீசர்களாக மாறிவிட்டார்கள். என்ன காரணம் அப்படின்னா, இது கடினமான உபதேசமா இருக்குதே, இதை யார் பின்பற்றுவார்கள்? ஆண்டவருடைய உபதேசம் எப்படியா இருந்ததா? கடினமா இருந்தது. ஆகவே 70 பேர் 12 பேராக மாறிவிட்டார்கள். இப்ப இந்த 12 பேரை வச்சு ஆண்டவர் ஊழியம் செய்யும் பொழுது அதுல ஒருத்தன் பேரு யூதாஸ். அவனுடைய நிலைமை எப்படி மாறிவிட்டது அப்படின்னா, மத்தேயு 26:14 வாசிங்க. மத்தேயு 26:14. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். கவனிங்க, இயேசுநாதருக்கு கிடைச்ச காணிக்கையெல்லாம் யார்கிட்ட தான் கொடுத்திருக்காரு? யூதாஸ் தான் காணிக்கை பைய வச்சுக்கிட்டு இருந்தான். பைபிள் வசனம் எவ்வளவு உண்மைங்கிறத யூதாசுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். பிரசங்கி சொல்லுகிறான், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் என்ன செய்வதில்லை? திருப்தி அடைவதில்லை. இது எல்லாம் மாயை அப்படின்னு. கையில அவ்வளவு பணத்தை வச்சிருந்தா அது அவனுக்கு திருப்தி ஆகல. இன்னி ஒருத்தங்கிட்ட போய் 30 காசு கிடைச்ச உடனே காட்டி கொடுக்கறேன்ட்டான். இப்போ இவன்ட்ட 30 வெள்ளி காசு கிடைச்சிருக்கு. கேட்டீங்களா? 30 வெள்ளி காசு கிடைச்ச உடனே அவனுடைய வார்த்தை எப்படி மாறுதுன்னு பாருங்க. 26:48 வாசிங்க. மத்தேயு 26:48. நான் எவனை, கவனிங்க, யாரைத்தான் காட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க இவங்க? இயேசுநாதர் தான் காட்டி கொடுக்குறாங்க. இப்போ 33 வருஷமா தோத்துறங்கய்யா தோத்துறங்கய்யா தோத்துறங்கய்யா, போதகரே நல்ல போதகரே அப்படின்னு சொன்னவன் இப்போ பணம் கையில வந்த உடனே மனசு மாறுது பாருங்க. நான் எவனை முத்தம் செய்யறேனோ, வார்த்தை எப்படி மாறுது? மரியாதை இல்லாத வார்த்தை. எவனை முத்தம் செய்யறேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள். என்ன பாருங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என்னை எவ்வளவு பெரிய மனுஷனா உயர்த்தினாலும் என் கூட இருக்கிறவங்களை சிஸ்டர்னு தான் கூப்பிடுறேன் ஒழிய அந்த வார்த்தைக்கு மீறி ஒரு வார்த்தை என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். பணம் வந்த உடனே ஜீவனை கொடுக்க போற ஆண்டவரை அவன் இவனு மரியாதை குறையா பேச. அல்லேலூயா. அதனாலதான் சாலமோன் ஒரு இடத்துல ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே 2 மனு இடத்துல கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தான் அது எனக்கு மறுக்காம தான். 1, எனக்கு ஐஸ்வர்யத்தை கூடாது. நான் பணக்காரன் ஆயிட்டேன்னா கர்த்தர் யாருன்னு கேட்டு அவரை மறுதலிச்சிருவேன். எனக்கு தரித்திரத்தை கூடாது. நான் தரித்திரப்படுறதுனால திருடி உம்முடைய நாமத்தை நான் வீணா வழங்கிடுவேன். அதனால அந்த
அன்றாட படி என்ன செய்யும்? அளந்து. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, தலையில இருந்து கால் முடிய விளக்கெண்ணையே தடவிக்கிட்டு தெருவே உருண்டானும் ஓட்டுறது. ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு இது போதும் அப்படிங்கிற போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யவனாக விரும்புகிறவர்கள் மனுஷரை கண்ணியிலும் கேட்டிலும் விழ பண்ணுகிறார்கள். ஆகவே அன்றாட எனக்கு ஆகாரத்தை கொடுத்து நடத்தினா அது போதும் ஆண்டவரே, எந்த விதத்திலும் என்னுடைய உயர்வு உம்முடைய ஆசீர்வாதம் மற்றவங்களை தரக்குறைவா பேசுவதற்கு இடமே கொடுக்க கூடாது. யூதாசும் பேதுருவும் மற்ற சீசரும் இயேசுவிட்ட எப்படி வாக்கு கொடுத்தாங்க தெரியுமா? மத்தேயு 26:56 வாசிங்க. 26:56. மத்தேயு 26:56. பேதுரு ஒரு கால உம்மை விட்டு போக மாட்டேன் என்றான். 33 26 33. 35 உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றார்கள். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னாங்க. எல்லாரும் அப்படியே சொன்னாங்க. பேதர் மட்டும் இல்ல, 12 பேரும் உமக்காக நாங்க மரிப்பேமே ஒழிய உம் விட்டு போக மாட்டோம், மறுதலிக்க மாட்டோம். மத்தேயு 26:56 வாசித்தா, ஆகிலும் அப்ப 36 வாசிக்குமா? அதுக்கு பின்னாடி வாசி, அதுக்கு பின்னாடி வா. சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் அப்படின்னு 26:56 தான் எழுதி வச்சிருந்தேன். 35 36 36 35 பின்பகுதி அப்படிதான் இருக்கு. அதுக்கு பின்னாடி வாங்க. கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபம் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. அதை பாருங்க அந்த வசனத்தை. சொல்லுகிறேன் என்றார். அதுக்கப்புறம் அப்படியே சொன்னார்கள். இயேசு சொல்றார், கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வாங்க போகலாம்னு எந்திரிக்கிறார். அந்த அந்த வசனத்தை வாசிங்க. இல்லம்மா அதுக்கப்புறமா அந்த வசனம் எதுமா? 56 தான் நான் சொல்றேன். 26 56 நீ என்ன வாசித்த? ஏமா 26 56 தானே சொன்னேன். வாசி, அதை வாசி. ஆகிலும் சம்பவித்தது அப்பொழுது சீசர் எல்லாரும் ஓடி போக மாட்டோம்னு சொன்னாருங்கல்ல. இப்ப என்ன சொல்றாங்க? 50 பேரும் ஓடிட்டாங்க. ஓடும் போது ஒருத்தன் வஸ்திரத்தை பிடிச்சிருக்கான். வஸ்திரம் இவன் கையில இருக்கு. நிர்வாணமா ஓடிட்டான். அப்போ அவனுக்கு மானத்தை விட இயேசு விட உயிர் முக்கியம். மானத்தை விட உயிர் முக்கியம். எல்லாராலும் கைவிடப்பட்ட இயேசு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் மனம் மாறிட்டாங்க. ஆனா இயேசு கடைசி நேரத்துல கூட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடைசி நேரத்துல கூட காட்டி கொடுத்தவனை பார்த்து கேட்டாரு, சிநேகிதனே, முத்தத்தினாலயா மனுஷகுமாரனை காட்டி கொடுப்பாய்? அப்ப மனிதர்கள் எல்லாம் மாறி போவார்கள் என்பதற்கு வேற யாரும் சாட்சி அல்ல, இயேசுவே சாட்சி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையே சாட்சி, அவருடைய சீசர்கள் சாட்சி. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட மாறி போகிற உலகத்துல மனிதனை நம்பி நாம ஏமாறாதபடி, துக்கப்படாதபடி, எந்த சூழ்நிலையானாலும்
இயேசுவால தான் இதை மாற்ற முடியும்னு அவர் மேல, அவருடைய வார்த்தையின் மேல நாம நம்பிக்கை வச்சோம்னா, நம்பின அவர்களை அன்றைக்கு விடுவித்த தேவன் இன்றைக்கு நம்புகிற நம்பையும் அவர் விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம். மூன்றாவதாக என்னாகுமோ 23:19 பின்பகுதி சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா. ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நேரம் போயிட்டது. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ரெண்டு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எதற்கு? அவர் சொன்னபடியே செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். போதும். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு ஆபிரகாமுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு. 24ஆம் அதிகாரம் முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். கவனிங்க, ஆசீர்வாதத்தை ரெண்டு விதமா பிரிக்கிறது. இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்னு சொன்னார். அந்த வார்த்தையின்படியே ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். அவனுடைய பிள்ளைக்கு வீட்டு வேலைக்காரங்கிட்ட வாக்கு வாங்கி, என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வா என்று சொல்லி அனுப்பினார். எலியேசர் போய் பொண்ணு வீட்டுல என்ன சொன்னா வாசிங்க. 24ஆம் அதிகாரம் 35வது வசனம். 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறார்? சீமானாய். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க எப்படி ஜெபிக்கலாம்? ஆண்டவரே, நீர் ஓர வஞ்சனை செய்கிற தேவன் அல்ல. ஆகவே ஆபிரகாமை சீமானா மாற்றினவர் என்ன சீமானா சீமாட்டியா மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம சாதாரணமா வெள்ளச்சிலையை கட்டிட்டு 150 ரூபாய் பைபிள் எடுத்துட்டு வர்றதே ரொம்ப பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? பொறுக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அத்தனை பேரும் இந்த இடத்துல வந்து கார்ல இறங்குனா 5வது தெருவே என்ன செய்யும்? ஆண்டவரே உமக்கு தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஈசாக்க ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை கண்டவங்க பொறாமப்பட்டாங்களாம். அல்லேலூயா. ரொம்ப பேரு பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறது பிடிக்காம தான் இருக்காங்க. எப்போ சாபம் தின்ன எப்போ காலியாகும். போன வாரம் நடந்த ஒரு சம்பவம், ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கம் வரல. அல்லேலூயா. வசந்தபுரத்து பக்கத்துல ஒரு 3 மாடி அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு அம்மா, கணவர் கொரோனாவில் இறந்துட்டார். நல்ல வியாபாரம், லட்ச லட்சமா சம்பாதிச்சாங்க. அங்க இடத்த வாங்கினாங்க. அதை வித்துட்டு சென்னைக்கு வந்தாங்க. 40 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கினாங்க. அவங்களுக்கு ஒரு வியாதி. என்ன வியாதி அப்படின்னா, கை ரெண்டு இப்படியே தான் இருக்கு. போன் பேச முடியாது, குழம்பு வைக்க முடியாது, சோறு வைக்க முடியாது. கூட பிறந்த அண்ணன் புள்ள அங்க இருக்குது, இவ்வளவு தூரத்துல வீட்டுக்கு எதிர்த்தாப்புல. நீ கொஞ்சம் சோறு கொடுப்பா, 3 தடவை நான் உனக்கு பணம் கொடுத்துடுறேன். போன மாசத்துல நான் போனும்போது, பாஸ்டர் ஐயா, இப்ப அந்த பையன் எனக்கு சோறு கொடுக்கறது இல்லைன்னா. ஏமா அப்படின்னா,
இந்த வீட்டை என் மேல எழுதி வை, இந்த வீட்டை என் மேல எழுதி வைன்னு ஒரே தொந்தரவு. நீங்க என்னமா சொன்னீங்க? நான் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இருந்துக்கிடுறப்பா, இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் வயசானா எழுதி கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு. ஆனாலும் இப்பயே நீ எழுதி கொடு, இப்பயே கை இப்படி ஆகுது, இன்னும் கொஞ்சம் நாள் போக போக கை ரொம்ப உதறும், என்னால கையெழுத்து கூட என்ன செய்ய முடியாது, போட முடியாது அப்படின்னு சொல்றேன். ஐயா, நான் அந்த வீட்டை 40 லட்சத்துக்கு வாங்கினேன், ஒரு 50 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன், அது கூட போட்டும் ஒரு 44 லட்சம் யாராவது கொடுத்தாங்கன்னா வித்துட்டு நான் ஒரு அநாத ஹோம்ல போய் சேர்ந்துடுறேன். ஐயா, அநாத ஹோம்ல சேர்ந்தா 3 தடவை சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, இவங்க எனக்கு 2 தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. சரிம்மா, நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு 40 லட்சத்துல வீடு பார்த்து 15 பேர்கிட்ட கேட்டேன், ஒருத்தர் கூட வாங்குறேன்னு சொல்லல. அப்புறம் போன மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அவங்க அண்ணன் போன் பண்ணிருக்காரு. போன் பண்ணா போனை எடுக்கல. இவங்க அக்கா வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி, பாஸ்டர் போய் பாருங்க, எங்க தங்கச்சிக்கு போன் பண்ண, போன் எடுக்கல அப்படின்னு. இப்படியே வந்தவங்க நடந்தவங்க தொப்பு கீழே விட்டுருக்காங்க, தலையில அடிபட்டு ரத்தம் அப்படியே சொரிட்டு கிடக்குது. இவங்க இப்படி தட்டுனா தனியா வருது சரீரம். அப்புறம் அவர் அங்க இருந்து போன, ஐயா இது எப்ப செத்தாங்கன்னு தெரியல, எல்லாம் அழுகி போச்சு, அதனால இது பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியறதுக்கு முன்னாடி உடனே ஒரு பெட்டி எடுத்து வந்து அந்த துணியோட தூக்கி பெட்டிக்குள்ள வச்சு அரமத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துருங்க, போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சாயந்தரம் 6 மணிக்கு பொட்டியை கொண்டாந்து யாருக்கும் தெரியாம எடுத்து போய் போஸ்ட் பண்ணிட்டாங்க. மனுஷனுடைய நிலைமை இவ்வளவுதான். அப்பார்ட்மெண்ட்டும் போச்சு, 40 லட்சமும் போச்சு, ஒரு நல்ல சாவும் இல்லை. எல்லாம் மாறிக்கொண்டு வருது. சாப்பாடு போடுறவங்க சாப்பாடு போடாம நிப்பாட்டுறதுக்கு அவங்க மனசு என்ன செஞ்சிருது, மாறி. அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாத தெய்வம் தான் 5வது மாதத்துல ஒரே ஒருவர் தான். அவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தரை தவிர வேற யாருமே இல்லை. அவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னாரோ அதன்படியே ஆபிரகாம் சகல காரியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் செல்வ சீமானாயிருந்தான். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையினால பிழைப்பான் என்பது எவ்வளவு உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்துறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பேதுருவும் அவனுடைய சிநேகிதரும் ஒரு வலையை இழுத்து 2 படகு நிமிர மீன்களால் நிரப்பினார்கள். இந்த காட்சியை பார்த்து பேதுருடைய மனமும் சிநேகிதருடைய மனமும் பேதளித்து போய்விட்டது. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாருன்னா நம்ம எல்லாம் பிரமித்து போக கூட அளவுக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்ணே பிரமிச்சதுன்னா அவன் அல்லேலூயா, அல்லேலூயா. சில கண்ணு முருங்கைக்காயை பார்த்து இப்படி காக்குதே அப்படின்னு சொன்ன உடனே முருங்கைக்காய் பட்டு. அதனாலதான் ஜனங்க விளக்குமாறும் பிஞ்ச செருப்பும் எதுல கட்டி வைக்கிறாங்க, முருங்கை மரத்துல கட்டி வைக்கிறாங்க. சில வீடு அழகா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, நாக்க இவ்வளவு நீளம் தள்ளிக்கிட்டு இருக்க ஒரு படத்தை வச்சிருப்பாங்க. என்னையா அப்படின்னா திஸ்டி பாஸ்டர். அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய வீட்டின் நிலக்கதவுகள்ல ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சங்கார தூதனானாலும் நமக்கு நஷ்டத்தை உண்டு பண்ண முடியாது. பிரமித்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் படகுகள் அந்த வார்த்தை அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் மனுஷரை பிடிக்கிறலாக்குவே. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு?
நாத்தம் எடுத்த மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இப்படி நீ பிரமிக்கிறாயே, சாலி செண்டு நின்னு செண்டு. எத்தனையோ வகை செண்டு. சில இப்படி வந்தாங்கன்னா கும்முன்னு தூக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களை நான் உன்னை வச்சு என்ன செய்வேன்? பிடிப்பேன். எப்ப நிறைவேற்றினா தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு யூதர்களை பார்த்து கையை நீட்டி சொல்கிறான், உங்களால சிலுவையில் அடிக்கப்பட்ட நசரனாகிய இயேசுவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி என்று சொன்ன உடனே 2:41 சொல்லுகிறது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. எத்தனை பேருங்க? ஒரு செய்தியில எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? 3000 பேர். பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் சபையில ஜனங்க எப்படி வந்தாங்க? 1-2 இல்ல, 10-15 இல்ல, 1000 ஜனங்கள் வந்தார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார் என்று பொய்யுரையாத வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களே, அந்த தேவன் இன்றைக்கு மரித்து போகவில்லை, அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தையை நாம விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் நம்பும் பொழுது, நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவர் சொன்ன சொல்லின்படியே அந்த ஆபிரகாமையும் ஆசீர்வதித்து செல்வச்சிமானாக்கினார், பேதுருவையும் மனுஷர்ல பிடிக்கிறல ஆக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர் கொண்டு வந்தார். அப்படியானால் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கேட்கிற நம்மையும், அந்த பொய் சொல்லாத வார்த்தையை கேட்கிற நம்மையும் அவர் என்ன செய்வார் என்றால் இந்த விதமாகவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை பொய் அல்ல, மெய் என்பதற்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்க. அப்ப சீசர்கள் இயேசு உயிரோடு இருக்கும் போது சொன்ன வார்த்தை, தேவகுமாரன் மனுஷருடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் இவரை சிலுவையில் அடித்து மரித்து அடக்கம் பண்ணப்படுவார்கள், ஆகிலும் 3ஆம் நாள்ல நான் என்ன செய்வேன்? உயிரோடு எழுந்து விடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை சொல்ல வார்த்தையை நிறைவேற்றும்படியா அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில வேதத்தை வாசிக்கும் போது, செய்தியை கேட்கும் பொழுது, சொப்பனத்துல தரிசனத்துல எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். நம்முடைய தேவன் மனம் மாறாதவர், நம்முடைய தேவன் பொய் சொல்லாதவர். அவர் வசனத்தை நிறைவேற்றியிருப்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை காரியங்களை சீசரிடத்துல சொன்னாரோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையில கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை, தனிப்பட்ட முறையில கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நம்மிலே நிறைவேறும்படியாக நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிற நாமத்தை தொழுது கொள்ளுவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ற எந்த இடத்திலும் நான் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஓ, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையில கர்த்தருடைய பலிபீடத்துல, கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணிப்போம், நம்மளை ஒப்பு கொடுப்போம். இதுவரைக்கும் ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை ஏனோ தானோ என்று நினைத்திருந்தா, ஆண்டவரே அதற்காக எங்களை மன்னிங்கப்பா. வானமும் பூமியும் ஒளிஞ்சாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய வார்த்தையின் மேல நாங்கள் விசுவாசம் வைக்க, உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்ப எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா
என்று சொல்லி நாம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தத அவர் அந்த நாள் வரையிலும் காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறமையா, துதிக்கிறமையா, துதிக்கிறமையா. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற ஜீவனுள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா மகு ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தோ உம் வசனோ, நம்புகிறேன் உம் வசனோ. நம்பிக்கைக்கு நம்பி வந்தோ, நம்பிக்கைக்கு உரியவர், சொந்த ஆற்றல் நம்பவில்லை. ஆமென். சொந்த வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர். எந்த காரியத்திலையும் நீங்க மனிதரை நம்ப வேண்டாம், கர்த்தரையும் அவருடைய வார்த்தையை நம்ப முடியும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல். பணம் இருக்கிற எத்தனையோ பேர் இன்னைக்கு பிழைக்க முடியல. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்பினவங்களை
கர்த்தர் பிழை போட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தவங்களை வழி நடத்துகிறார். எந்த காரியத்துல நீங்க திகைத்து நிக்கிறீங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய போராட்டம் என்ன, அதற்கு வழி ஒரே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் தேவ சமூகத்துல வர முடியாது என்று சொன்னார். இந்த காலை வேளையில நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் நம்முடைய வேலையும் வருமானத்தையும் ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து விடுவோம். பவுல் சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரையிலும் காத்து கொள்ள வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரே, நான் பயப்பட காரியம் எனக்கு நேரிவிட்டுறக் கூடாதப்பா. உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன், உம்முடைய வசனத்தை நம்புகிறேன். என்னை வழி நடத்துங்க, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னை பராமரித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா கூட்டங்களிலே உற்சாகத்தோடு வந்து பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவரே, மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ரத்தஞ்செயம், 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 ரத்தஞ்செயம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குறிப்பாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வந்து ஜெபிக்கிற மக்களுக்காக, ஒவ்வொரு நாளும் பகல்ல வந்து ஜெபிக்கிற மக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை, 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 மகிமை. கர்த்தரை தேடுறவங்களுக்கும் தேடாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்கி தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கேட்டு சேர்வேன் வாக்கடங்கா மத்தியான வேளைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் இவ்வளவு நேரம் காத்திருந்திருக்கோம்.